இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் தீமைகள் உனை என்றும் தீண்டாது தீமைகள் உனை என்றும் தீண்டாது என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே
அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். ஆறுதலில் அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். தொற்று நோய்கள் உன்னை தொடரா, தொற்று நோய்கள் உன்னை தொடரா. உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே, உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் திகில்கள் தாக்காது, இரவின் திகில்கள் தாக்காது. முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. யோவான் நற்செய்தி அலகு 5 இறை வாக்கியங்கள் 31 முதல் 47 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களிகூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களை தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதுமில்லை, அவரது வார்த்தையும் உங்களுள் நிலைத்திருக்கவும் இல்லை. ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையும் இல்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது. ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவர் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார்.
நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கருவாடுக்கு விளம்பரம் தேவையில்லை என்று சொல்வார்கள். இயேசுவுக்கு எதற்கு சான்று வேண்டும் இவர்தான் ஆண்டவர் என்று சொல்வதற்கு லூயி பாஸ்டியர் என்ற பெரிய ஒரு விஞ்ஞானி நம் நண்பர்கள் கூடியிருந்த போது நாம் உண்ணுகின்ற உணவில் எவ்வளவு பாக்டீரியா இருக்கிறது என்பதை பற்றியும் அந்த பாக்டீரியாவை நீக்குவது எப்படி என்பது பற்றியும் விளக்கிக் கொண்டிருந்தாராம். ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு கொத்து திராட்சை பழங்களை மீண்டும் மீண்டும் அமிழ்த்து எடுத்தார். ஒவ்வொரு முறையும் மூழ்கி எடுத்த போது எவ்வளவு பாக்டீரியா திராட்சையிலிருந்து நீக்கப்படுகிறது என்பதை விளக்கிக் கொண்டிருந்தாராம். சிறிது நேரம் கழித்து திடீரென்று அங்கு கூடியிருந்த அனைவரும் சட்டென்று சத்தம் போட்டு சிரித்தார்களாம். லூயி பாஸ்டியருக்கு என்னவென்று புரியவில்லை. அப்பொழுது அவர்கள், பாக்டீரியாவோடு உணவை உண்ணக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் பாக்டீரியா நிரம்பிய இந்த தண்ணீரை உங்களை அறியாமலேயே நீங்கள் குடித்து விட்டீர்களே என்று சொல்லி சிரித்து கொண்டார்களாம். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறோமோ அவற்றையே நம்மையும் அறியாமல் நாம் பல வேளைகளில் செய்து விடுகிறோம். நம் செயல்களே நமக்கு எதிர்சாட்சிகளாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பொறுத்த அளவில் அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி எப்பொழுதுமே இருந்ததில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு அவரது செயல்களே சாட்சிகளாக இருக்கிறது. சொல்லுவார்கள், ஒரு பாலைவன தந்தை வாழ்ந்து காட்டாமல் பேசுவதை விட பேசாமல் வாழ்ந்து காட்டுவது மேலானது. நம்மிலே பல பேரும் பலவற்றை பேசுகிறோம், ஆனால் செய்வது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, யாரையும் தண்டிக்க 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தை முன்னிட்டே குற்றவாளி கொலை செய்யப்பட வேண்டும் என்பது மோசேயின் சட்டம். பரிசேயர்களின் உள்ளத்து உணர்வை, அதாவது எப்படியாவது இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்று உயிர்த்துணர்ந்த இயேசு அவர்கள் பெரிதும் போற்றும் மோசேயின் சட்டத்தை எடுத்துச் சொல்லி அதை சான்றுடன் எழுப்பித்து காட்டுகிறார். சாட்சி ஒன்று என்ன தெரியுமா? யூதர்களும் பரிசேயர்களும் பெரிதும் போற்றுகிற திருமுழுக்கு யோவான். இயேசுவை பற்றி இவரது சாட்சியம் யோவான் நற்செய்தியில் காண கிடக்கிறது. தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குகிறவர். நானும் கண்டேன், இவரை இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். சாட்சி 2 என்ன தெரியுமா? யூதர்கள் வழிபடுகிற யாவே இறைவனின் சாட்சியம். தந்தை இறைவனின் சாட்சியமாக நற்செய்தி நூல்கள் 4 ஒரு வாய்ப்பட ஒலிக்கிறது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்பதுதான். இவை அனைத்தையும் பொருட்படுத்தவில்லை என்றாலும் கூட நான் செய்கிற என் அன்பு செயல்கள், தியாக செயல்கள், இரக்க செயல்கள், இவைகள் சொல்லுகிற சாட்சியம் போதாதா என்று இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார். தீர்ப்பை எழுதிய பின்பு விசாரணை செய்கின்றவனுக்கு எந்த சாட்சியும் இருந்து என்ன, இல்லாமல் போனால் என்ன? ஆமேன். மன்றாடுவோம். இறை தந்தையின் விருப்பத்தின்படி உமது மகன் வாழ்ந்தது போல நாங்களும் உமது வார்த்தையின்படி வாழ, அதற்கு சான்று பகர எங்களது செயல்கள் அமையட்டும். ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ
பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே,
தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.